வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எக்ஸ்பேட்ரியேட் தமிழன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இறால் செய்ய போறோம். இறால் க்ளீன் பண்றது எப்படி சொல்லி தரேன், அப்புறம் சமைக்கிறதையும் சொல்லி தரேன். இறால் மசாலா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்க்ரீனில் வர லோகோ அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தோலெல்லாம் உரிச்சு எடுத்துப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தந்துகிட்டு இருக்க பேர் ஆதரவுக்கு நன்றி. நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எங்களுக்காக தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அழுக்கு, இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். 1 கிலோ இறால் உரிச்சா 1/2 கிலோ தான் இருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறாலோட சேர்த்து வச்சுக்கிறோம். இறாலை உரிச்சு எடுத்துட்டோம். ஒரு கைப்பிடி உப்பு கொடுக்குறோம். கரெக்டு தண்ணியில் அலசி வைக்கிறோம். மஞ்சள், ஒரு கிலோ இறாலுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 20 கிராம் இஞ்சி, 20 கிராம் பூண்டு, 3 பச்சை மிளகாய். வாங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றுவோம். என்ன சூடான சோம்பை சேர்த்துப்போம். இறால் சமையலுக்கு சொல்லுங்க. ஏப்பா பெரிய விஷயத்துக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். சரி, நல்ல டைலாக், நோட் பண்ணணும். அரைச்சும் போடலாம், இதுமாரி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி போடலாம். அதை இப்போ நம்ம பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும். கீரி வச்ச 3 பச்சை மிளகா, வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதோ 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயமும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அதுக்காக உப்பு கொஞ்சம். என்னங்க பேசுறது, சமையலில் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது என்னத்த பேசுறது. வெங்காயம் தக்காளி வதங்க இறால் போட்டு பெரட்ட வேண்டியதான். என்ன மசாலா சேர்க்க போறீங்க? வீட்டிலேருந்து கொண்டு வந்த குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட போகிறோம். அவ்வளோதாங்க. வேறு அது மட்டும்தாங்க, வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக மேக் இட் பார்ட் சிம்பிளாக செய்கிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் உள்ள கரண்டி தான், அதனால் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போடலாம். தூள் 1 ஸ்பூன். இடையில இன்டர்கிராஃப்ட் பண்ணுறாங்க. 1 இன்ச் அளவுக்கு, 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, இப்படித்தான் 1 இன்ச்சு. மஞ்சத்தூள், மசாலா கலக்கணுக்கு திருப்பி மாதிரி தண்ணி கொஞ்சம். அவ்வளோதான். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டது நல்லா பேரண்டி மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி வச்ச மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கிறோம். கூட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்துச்சுன்னா இதுலேருந்து தண்ணி விடும். தண்ணி வைக்கும்போது கிரேவி வேணுங்கிறது கிரேவி வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு வேணுங்கிறவங்க ஃப்ரையாக வச்சுக்கோங்க. மசாலா இப்போ நல்லா இறாலில் ஏறிட்டு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும். நமக்கு இந்த பதத்தில் போனால் இப்படியே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணினா போதும். இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிங்க. நம்ம மூடி வச்சு எடுத்தோம்னா நமக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் மிளகு தூளையும் தூவி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது எக்ஸ்பேட்ரியேட் தமிழன்.